என்ன நடக்குது இங்க? நாடகம் நடந்து கொண்டிருக்கின்றது. தொட்டப்ப கட்டில அடிப்பேன். நாடகம் எங்களுக்கு தெரியாதா? நாங்களாம் முத்தாளி ஊர் மட்டும் தான் அறிவாளி கொழுகுது. எப்படி கிராமங்களா சோத்து முட்டியாக்குவோம். அப்படியே பேண்ட் மூய்க்கிற மாதிரி மூசிங்கிறான் பாரு. இந்த இடத்துக்கு நீ எதற்காக வந்தாய்? உனக்கு என்ன வேலைங்க? உனக்கு என்ன வேலை? நாட்டு மக்களை சந்தித்து அவரவர் குறைய தீர்க்க வேண்டும் என்று. யார் அவன்? சிறைசாலையில் தங்குறாங்க நாட்டு மக்கள். சிறைசாலையில் இருப்பது யாரு? நாத்தனார். இளவரசியா? என் நாத்தனார் பாக்கிறதுக்கு வந்த இல்ல, அவர்கள் சிறைச்சாலை இருக்கின்றார்களே, என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்கலாம். பிரியாணி வாங்கினது குதிரை பழம் வந்தியா? எப்படி துணுவா போய் பிரியாணி ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் வந்தியா? வைத்த பாரு எப்படி வச்சுங்கிறான் நெஞ்சானது கொஞ்சம் வரைக்கும். நல்லா இருக்குது. நாயும் ஓடி போச்சு அவன் சாயம் இன்னைக்கு. பையா என்ன என் பக்கத்துல வர மாட்டேங்கிறான், நெருங்க மாட்டேங்கிறான். நீ எட்டு போயிடுறானே ஒரு 10-15 நாளா. என்ன விஷயமா இருக்கும்? அப்படியே அழிவானே. எட்டு சொத்துக்கு நான் அழிகிற மாதிரி இவனும் எட்டு போய் நிக்கிறானு அப்படியே தகிச்சு போயிருந்தேன். மனசுக்குள்ள அப்படியே கேள்விக்குறியா நினைச்சு. இவன் இத்தனை நாளா என் நாத்தனார் எப்படியாவது வளைச்சு போடலான்னு கங்கணம் கட்டணும் நம்மளுக்கு. இப்பதான் எதாச்சா சரி போய் பார்த்துட்டு நான் வரலாம். 1000 தான் இருந்தாலும் நம்ம நாத்தனாராச்சு. ஒரு 8 போய் அரண்மனை இருக்க பாதை வச்சிருக்கல போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா இந்த எச்சக்கலை நாய் இங்க வந்திருக்குது. போனா போகட்டுன்னு என் புருஷங்கிட்ட பேசி, என் நாத்தனார்கிட்ட பேசி, என் கொடுத்தனார்கிட்ட பேசி இந்த நாட்டு தளபதியார் பட்டத்தை உனக்கு கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? உன் மீது ஆசைப்பட்ட காரணத்துக்காக. ஆனா நீ ஏமல ஆசைப்படுற மாதிரி தெரியல. ஏதாவது இருக்கின்றதா? குப்பையா இருந்த ஒண்ணு கோபுரமா ஆக்கினேன். ஆனா நான் நினைச்சேன்னு வச்சுக்க, குப்பையாக்கணும் மறுபடியும் ஞாபகம் இருக்கட்டும். இனிமேற் கொண்டு இந்த இடத்துல உனக்கு வேலை கிடையாது. நான் சொல்லுவது கொஞ்சம் கேளு. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குறது? நாம் இருவரும் அந்த புறத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம் இருவருக்கு அவள் தடையாக இருக்கின்றாள். எங்க வந்து தடையா இருந்தா? இப்படி அவள் நாம் துன்புறுத்தினால் அவள் சிறைச்சாலை விட்டு வெளியே எங்கேயாவது போட்டோம்னு சொல்லிட்டு தான் நான் அவர்களிடத்தில் இப்படி வேறொன்றும் இல்லை. நீதான் இந்த தவறாக நினைத்துக் கொண்டாய். சொட்ட தள்ளியா அவ்வளவுதான் மான மாதிரியே இருக்கு. இந்த உடலில் உயிர் இருக்கு வரை மறந்துதான் இருக்க முடியுமா? என் கண்ணால தான் நான் பார்த்தேன். ஐயோ, அவராக என்ன வேண்டாம், நான் சொல்வதை கேள்வனிதான். பொய் சொல்லல. இல்லை 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 இல்லை, நிச்சயமாக அவளை துன்புறுத்தினா சிறைசாலையில விட்டு எங்கேயாச்சும் கண்ட போயிடுவா அப்படின்றதுக்காக அவளை கொடுங்கலாம் பண்ணியா? உண்மைதான். உங்களை காமால போல நம்புறேன். என்ன நம்பிட்டு இல்ல, என்னால் உனக்கு எப்பவுமே வராது. வந்து கல்லானாலும் புருஷன், புள்ளானாலும் கல்லானாலும் கண்ணு, புள்ளானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி என் புருஷனை எப்படிலாம் நினைச்சேன். உன்னை பார்த்தோன்னே மனசு மாத்திக்கின்னு கட்டின புருஷன் கூட பார்க்காம அவர் பால்ல வெஸ்து கலந்து சாவடிச்சு நீ சொன்ன காதல் ஆசை யாரை விட்டது? என் குழந்தை அடிச்சு நாடு கொடுத்துட்டேன். என் நாத்தனார் அவளையும் அடிச்சு சிறைசாலை அடிச்சு வச்சிடும். எப்ப எனக்கு மணிமுடி சூட்டி சிம்மாசனத்துல உட்கார வச்சு எப்ப எனக்கு அழகு பார்க்க சொல்லு. பாத்துருவான் சிம்மாசனத்தில் அவரை இந்த நாடு நகரம் அனைத்துமே உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க வேண்டிய பலவுதானே. கால நேரம் நெருங்கட்டும். ஏங்க அந்த காலம் எப்பங்க நெருங்கட்டும், நல்ல நேரம் நெருங்க வேணாமா? என்னடா செய்யற சொட்டா? குழந்தைங்களா குழந்தைங்க பணக்கப்பல போட்டு கால நேரம் நெருங்கட்டும். இப்ப நம்ம இருவருக்கு நேரம் நெருங்கி விட்டது. வணக்கம் யாருக்கு வணக்கம் சொல்ல மாட்டியா? மெதுவீடு கட்டி தரேன். வீடு வேற என்னப்பா? நிலம் வாங்கி தரேன். வாங்கி கொடுத்துருவான். 1.5 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல போறேன்னு. போதுமா?
1.5 கோடி என்ன செய்யப்படுவா? அது தெரியாத எத்தனை பேர் வச்சுக்கிறா அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாத எத்தனை பேர் வச்சுக்கிறா உங்களுக்கு தெரியுமா? இருக்கும் இடத்தில் இருக்கட்டும், இல்லாததுக்கு நீ ஆசைப்படாத. ஆமா ஆசா செல்லாம் அதப்பா. எஜமா என் ஓலை வீட்டை கொளுத்திட்டேன். கொளுத்திட்டியா? முடிஞ்சு போச்சு. அடப்பாவி. பாடு பெரியா. வீடு கட்டாத்துக்கு முன்னாடி ஏன்டா கொளுத்துனா? ஏங்க அதை கொளுத்தி வாரியா தான் மெத்தூர் கட்ட முடியும். அங்கதான் கட்டணுமா? அங்கதான் கட்ட வாரியாடா எனக்கு கொளுத்திட்டியாப்பா? முடிஞ்சு போச்சு. 4 ஓலை 3 மூவல் இருந்ததா? மொத்தம் பிடிக்கிற எங்கதான் கொடுமுங்கிறா? புளியாமத்தில் தான் போயிட்டு விடுறேன். அடப்பாவி. வேற எனக்கு இடம் உனக்கு நான் அதெல்லாம் செய்வேனா? நேரம் சீக்கிரம் என்னத்துக்கு? மெத்தூர் கட்ட வாங்க பணம் கூட எதுவுமே செய்ய மாட்டோம். அக்கௌண்ட்ல பணமும் போட மாட்டேன், வீடும் கட்டி தர மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன உங்க அது அவ்வளவு தாண்டா. எஜமா பாயசம் கொஞ்சம் நினைச்சு பாரு. நினைச்சு பாரு ராஜா. ஏய், நான் இருக்கும் இடம் என்ன? பாயசம் நான் நினைக்கணுமா? அமர்ந்திருப்பது கோபுரம், நீ குப்பை மேடுடா. ஆமா இது சந்தனம், நீ சாக்கடை. உண்மைதான். கோபுரம் ஒரு நாள் குப்பைக்கு தான் வந்தாகணும். குப்பை ஒரு நாள் காத்து வச்சா அந்த குப்பையாக இருக்கா கோபுரத்து மேல தான் போய் நிற்கும். பணத்தை எதையும் சாதிப்பேன். ராஜா குப்பை பணத்தால போட்டு அப்படியே மூடுவேன். ராஜா என்னால முடியும். ஒருவேளை சாப்பாடு கதி இல்லாம இருந்த நீ உனக்கு தலைவர் பதிவே நான் மோட்ட பிச்சை. ஒருவேளை சாப்பாட்டு கதி இல்லாத இருந்தேன். ஆமா இப்ப ஊர் மக்களுக்காகவே உணவு அளிக்கின்றேன். நீ என்ன அழிக்கிற தெரியுமா மக்களுக்கு? ஏய், உன்னால என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. வரண்டா. அடே பைரவா, எனக்கு எது செய்யமான்னு சொல்லிட்டு போறேன். நல்லா குடும்பத்தை நாசம் பண்ணிட்டா பாவி. நீ நல்லா இருப்பா நீ. டேய் இது போய் எப்படி அப்படியே தான் வாழ்ந்துருந்தேன். இதுக்கு அப்புறம் தானே இந்த மணிவண்ணனுடைய கதையை பார்க்க போறேன். டேய் பைரவா, இனிமேல் உனக்கு நான் தானே ஏம வரண்டா. என்ன சோதனை ஆண்டவா, இந்த சிறைச்சாலையில் கூட எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஆகிவிட்டது. அந்த படுபாவி என் நாட்டு தளபதி இந்த சிறைச்சாலையில் கற்பை கெடுத்து கொடுத்து விட்டானே இறைவா. நான் யாருக்கு போய் சொல்வேன் ஆண்டவா? மன்னிச்சிடுமா அன்பி, நீ என்னடா தவறு செஞ்சே? நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும்? தவறு செய்தவர்கள் அனைவருமே அரண்மனையிலே சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஒரு பாவம் அறியாத நானும் என்னுடைய அண்ணனும் இப்படி நான் சிறைச்சாலை இருக்கின்றேன். என்னுடைய அண்ணனை நாடு விட்டு நாடு கடத்து விட்டோமாடா. நானும் தப்பு பண்ணணுமா? என்ன மன்னிச்சே ஒரு வார்த்தை சொல்லுமா? டேய், எதற்காகடா நான் உன்னை மன்னிக்கணும்? என்னடா தப்பு பண்ண நீ? நான் என்ன தப்பு பண்ணா? உங்களுடைய அண்ணன் எந்த தவறு செய்யல. அப்படியா? உன் அண்ணன் கை பிடிச்சா இஸ்தாருன்னு போயிட்டாச்சு சொன்னது நான் தான். அடப்பாவி, அநியாயமாக இப்பேற்பட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டாயே. அப்படி என்றால் என் அண்ணன் தவறாக நடக்கலையா? ஒன்னும் நல்ல வருமா? அவர் உத்தம் வருமா? அது மட்டும் கிடையாது. உங்களுடைய பெரிய அண்ணன் என்ன சாப்பிட்டு செத்தாரு? விஷம் குடிச்சு செத்துட்டாரு. பால்ல விஷம் கலந்துடா. பால் குத்துது யாரு? அண்ணி கொடுத்தாங்க, நான் கொண்டு போய் கொடுத்தேன். பால் குத்துதான் உனக்கு தெரியும். பால்ல விஷம் கலந்து யாரு தெரியுமா? யாருடா? உன் அண்ணி தான் கலந்தது. பாவி, கேவல நாட்டுக்கு பதவிக்கு ஆசைப்பட்டு கட்டிய கணவனையே பாலிலே விஷத்தை வைத்து கொலை செய்து விட்டாளே. உண்மை என்னவென்று தெரியாமல் என்னுடைய அண்ணனை நானே நாடு விட்டு நாடு கடத்த வேண்டும் என்று உரைத்து விட்டேனே. என்ன காரியம் தெரியுமா? அந்த தேவடியா பையன் நம்ம பைரவன் எல்லாம் மண்ண வேலை தான். தளபதி யாரா? எனக்கு மெட்டோடி கடி தரமா தேவடியா பையன். குடும்பத்தை புள்ளைய மட்டும் போய் தூண்டுறேன். பணத்துக்கு ஆசைப்படுத்தாம இவ்வளவு செஞ்சுறேன். கேவல பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சாட்சி சொன்னா விஷம் கலக்கும் போதும் கூட இருந்தான் அந்த தேவடியா பையன். எல்லாத்தையும் நான் மனம் தெரிஞ்சுட்டுமா. இனிமேல் உண்மையா தான் வாழ்வேன். மன்னிச்சுன்னு சொல்லுமா. உன்னை மன்னிச்சுட்டா. அது மட்டும் கிடையாது, என்கிட்ட பண வசதி இல்லை. உன்னை உட்காந்து சாப்பாடு போடலாம். ஏதோ என்னால முடிஞ்சது இந்த சிறையில் நான் காப்பாத்துறேன். அன்பே ஆகட்டும்டா. போ எங்கன்னா போ. உன் அண்ணனை பேரு கத்து கதிரு பண்ணி விட்டாரு. போ. அறுசுவையானவங்க ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தாலும் எங்க நல்ல மனசு நல்ல குணம். அதாவது கஞ்சும் பச்சை மிளகா கொத்தியில இதுவரை அப்படி ஒரு உணவு நான் சாப்பிட்டே கிடையாதுங்க. அப்படியே கஞ்சி குடிச்சே கிடையாது. உண்ட மழைக்கு தொண்டது சொல்ல பெரியவங்க. அதனால இப்ப எனக்கு சாப்பிட்டது ரொம்ப அயச்சா இருக்கு. நம்ம படுத்து வரங்க. ஏங்க கொஞ்சம் வாங்க. என்னங்க இல்ல ஒரு ஆம்பளையானீங்களா? ஆம்பளையானீங்களா? என்ன சந்தேகமா இருக்குதானே? ஒரு குண்டா நிறைய சாப்பாடு சாப்பிட்டீங்க. ஆம்பளோட சந்தேகமா இருக்குதா? நான் ஏய் எதுக்காக அந்த வார்த்தை சொன்னீங்க?
ஆம்பளையான்னு கேட்டு எது கேட்டேன்? சாப்பிட்டு படுக்க சொன்னேன். சாப்பிட்டு பார்த்தது இல்லையா? சாப்பிட்டு என்ன பண்ண? ஏங்க உங்களை எப்போது என் குடிசையில பார்த்தேனோ அப்போதே மனசு கடை பறி குத்துட்டுங்க. நான் உன்னை கேட்டனா? நான் கேட்டேன், நானும் கேட்டேன். எத்தனை பேர் கிளம்பிடுறீங்க? இப்படியா இவதான் கிளம்பிக்கிறாள் என்ன வாங்க. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவனி உன் அண்ணன் நல்ல முறையில் வளர்த்துறப்பா நினைச்சேன். எப்போது முதலாக ஏன் குடிசையில என்ன பாத்தியோ அப்பவே உன் மனசை பறி கொடுத்து சொல்றிய பொம்பளையாடி நீ. ஏங்க வாய்ந்தா உங்களோடு இல்ல இந்த மண்ணோடு தானே சொல்ல மாட்டேன். போய் சேர்றி உன்ன சொல்றேன். இப்படிப்பட்ட பெண்ணை பூமியில இருந்து மேல இருந்து விட உள்ள இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க மேல செத்துருவாங்க. உன் அண்ணன் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சு ஆபத்து நேரத்துல வந்து தண்ணி கொடுத்து உயிரை காப்பாத்த உத்தமம் அண்ணன். பசி நேரத்துல வந்து சாப்பாடு கொடுத்த தெய்வம் நீங்க. அப்படிங்கும் போது உண்ட வீட்டுக்கு ரெண்டுங்க செய்ய சொல்றீங்களா? உன் அண்ணன் என் மீது அளவு நம்பிக்கை வச்சுக்காரு. அதாவது யாரோ நினைக்காம இந்த வீட்டுல இருப்பானு எவ்வளவு அன்பா அரவணைப்பு சொல்லிட்டு போனாரு. அப்படிங்கும் போது பாய்ந்த என்னோடு செத்தா மண்ணோடு இல்லையா? ஏங்க நீ நினைக்கிறோம் நான் கிடையாதுங்க. அதுக்கு வேற ஆள் பார்ப்போம். ஏங்க கொஞ்சம் வாங்க. என்ன நீங்க நம்ம மேல செத்துருவீங்க. சாவு வரியா? ஆமாங்க. சத்தியமாவா? சத்தியமா. பாருமா, இதுவரை நான் சாவு நேரில் பார்த்தே கிடையாது. முதல் முறையா நம்முடைய கெங்கன் சுடாமணி கிராமத்தை நான் பார்க்க போறேன். நான் மட்டும் பார்க்கறது கிடையாது, நீங்க எல்லாம் பார்க்கணும். ஏன்னா அவன் சாவு போறான். ஏமா சாவு போற சொன்னீங்க? செத்துருவீங்க. சாவு ஏங்க இப்படி குத்துத்தா ஓமா கட்டி எடுத்துக்கினேன். எப்படி குத்துறா உயிர் போகணும்னு தெரியாதா? இல்லைங்க. திரும்ப குத்து ஏங்க குத்துனா ரத்தம் வருமா? ரத்தம் வருமான்னு கேட்டேன். குத்துனா ரத்தம் வராது. ராத்திரி சாப்பிட்டு வர கோழிக்கறிய அதான் வெளியே வரும். ஏங்க மேல செத்துருவீங்க. செத்து போடி. அம்மா உண்மையாக இருந்து விட்டாயா? எப்போது நானும் உன்னை முதலாக ஏழை குடிசையில பார்த்தேனோ அப்போது என் மனசு நானும் வாய்ந்தா உன்னோடு இல்லை மண்ணோடு நானும் அப்பயே முடிவு செய்துட்டேன். உன் அண்ணன் என் மீது அளவு கடந்து நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை வீட்டு போக கூடாது, என்னை தவற நினைக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு காலமா நான் இருந்தேன். எப்போது எனக்காக நீ உயிர் விட்டு விட்டு இன்னும் சாவலங்க. அவள சாவுலு, நீதான் சாவுலு. அவதான் போட்ட. அப்படி என்றால் என் மீது எவ்வளவு பாசம். நான் இல்லைன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஆமாங்க. இருந்தாலும் உங்க அண்ணன் என் மீது நம்பிக்கை வச்சிருக்காமா? அந்த நம்பிக்கை வீணா போயிடும். என்ன தவறு நினைப்பாரு. எங்க அண்ணன் என்ன பேசிக்கிறேங்க. சாமாதியான பொம்பளை பொழுது. சரி, அப்படி என்றால் வாழ்ந்தாலும் உன்னோடு இல்லை மண்ணோடு இரு. நானும் பிரிய மாட்டேன். வாய்க்கிற சந்தோஷம் இருக்கட்டும். எப்படி இந்த கோடி சானோ பார்க்க வரோம். நாம சேர்ந்தோம்னா கோடி சானோ கொலையில தங்க வரோம். கவி பாட சொலையில அங்கே கூதடி பாதையிலே ரோஜா பூ ரோஜா பூ பாட சொலையில ஒரே நாத்தடிக்கும். பக்கத்துல தானே உட்காந்து வர்றா. உதட்டோட உதடு
முத்தம் தரணமணி முத்தம் தரணமணி நான் வீட்டுக்கு தேவையான பொருளும் பொம்மை செய்ய தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி பார்க்கணும். வீட்டுக்கு அள்ளி வச்சே இல்ல இல்ல பொறாமதான். அவளை அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு வந்து எனக்கு கிடைக்கலையே. அது வெறி இன்னும் எப்படிலாம் இருக்கணும். நான் படுத்தா உறக்கமில்லை, அப்படியா? நான் பாய்விரித்தா தூக்கமில்லை, நான் படுத்தா உறக்கமில்லை, நான் பாய்விரித்தா தூக்கமில்லை, பழனி உடையணி நான் பச்சை தண்ணி குடிக்கிறேன், நான் பச்சை தண்ணி குடிக்கிறேன். நெருப்புதான்பா பச்சிச்சுப்பா. இறந்ததுக்கு அப்புறம் தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தா இருந்து வளர்த்தனே. இதுக்காடி உன்னை வளர்த்த அடி பாவி பாவி அதிகாரி இப்படியாப்பட்ட சேலை செஞ்சுட்டியே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? உன்னை அப்படியே வர வரைக்கும் உன்னை கொண்டுதான் இருக்கு. எங்க 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 அவன்? டேய் உன்னை அந்த காட்டுல விட்டுட்டு வந்துட்டா நீ செத்திட்டோட உடம்பு மண்ணு துண்ணு இருக்குண்டா. சரி அட பாவமே யார் பெத்த புள்ளியோ தெரியலன்னு ஐயோ பாவனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்து உனக்கு சாப்பாடு போட்ட மாதிரி உண்டை வெட்டுங்க ரெண்டுக்கு சேர்டா சதிகார பாவி. டேய் என்ன பண்ணுதா வேணா வேணான்னு சொன்னேன் மறைச்சிட்டாங்களே. வேணாம் வேணான்னு சொன்னாரு, அப்புறம் இறங்கிட்டாரு கோதாவளி. சத்தா ஒரு தப்பு பண்ணன்ற ஒரு பயம் இருக்குதாடா உங்ககிட்ட? ஐயா அதாவது நான் இல்லனா அவ செத்துறன்னு சொன்னான். இந்த காலத்து பசங்க நம்ப முடியாது. என்னால உயிர் போலாமா? இவ்வளவு காலமா நீ வளர்த்த வளர்ப்புல வீணா போயிடுமே. தாய் தந்தைலாம் அவளை வளர்த்தியே அந்த சாவு காரணம் நானும் ஆயிடுவேனே. ஆனா ஒண்ணு அவ்வளோ சொன்ன நீ இவ்வளோ யோசிக்கிறல்ல. சரி அவன் உன்னை காதுகிறாரு சொன்னாலே அப்பயே உங்க அண்ணன் கிட்ட பேசி நல்லது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி இருக்கணும் கூடாது. தேட பண்ணி கேக்குறாவா அது வரைக்கும் தாங்கலாவா? என்ன பேசுறா? ஏன் முன்னாடி என் தங்கச்சி திட்ட நீ அண்ணா மன்னிச்சிடுங்கண்ணா. கவுத்ராபர் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பொண்ணு தள்ளி விடு எப்படின்னா. ஏன் தெரியுமா நான் உன் மேல எதுக்கு கோவப்படுறேன்னா நீ காதலுக்குன்னு சொல்லி தான் நான் கோவப்பட்டு இருக்க மாட்டேன். அதை விட்டுட்டு யாருக்கும் தெரியாது இப்படி தன்னந்தனோட ஜோடியா ஆடி பாடின்னு இருக்கிறீங்களே. கும்பசேதன் காதலுக்கு தெரியுப்பா காதலுக்குன்னு சொல்லணும். அது யாரு என்ன ஏதுன்னு நாங்க முடிவு பண்றது இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் நீங்களே முடிவு பத்தின ஜோடியா சுத்துறீங்களே. இது நம்ம நாட்டுல இருக்கிற பொம்பளைங்க பார்த்தா சும்மா இருப்பாங்களா? எந்த சக்கத்தெல்லாம் வாய திறக்க மாட்டாங்கண்ணா. நம்ம மூஞ்சி மேல காரி முய்ய மாட்டாங்க. நான் சொல்றது என்னன்னாக்கா அந்த நாய் நகன செட்டு நாய் தள்ளிய கவுத்துறேன் நான். என்னப்பா இது? நான் என்னதான் சொல்றதுன்னு தெரியலையே. அம்மா நான் இவனை எப்படிலாம் வளர்த்த கட்டுக்க போயிருக்கணும்னு என்ன புத்திமதிலாம் சொன்ன தெரியுமா? உடம்பு சரியில்லை கட்டிக்குது ஏன் வளம் பேசி கிடாதீங்க. இரு மனம் ஒரு மனம் ஆகிவிட்டது. இருந்தாலும் ஐயா எங்க கூட்டி சேர்த்து வச்சுட்டு செய்ய நீதான் செய்யணும். அதை ஏயா உன் தங்கை காதலிக்க தகுதி கிடையாதா? ஐயா திரும்ப உரிமை கிடையாதா? உங்களுக்கு தகுதியா? ஐயா நீங்க யாரு? ஒரு நாட்டுக்கு இளவரசர். அப்படி இருக்கு என் தங்கச்சி உங்களுக்கு கட்டி கொடுங்க. எனக்கு தான் தகுதி இல்ல. அப்படி இருக்கு பாக்கல உயர்வு தாய் பாக்கல. அப்படியா? பணத்தை பாக்கல. ஒரு தங்கையோட நல்ல மனசுதான் நான் பார்த்தேன். அது மட்டுமா ஐயா நான் காதலிக்கிறேன் தான். இருந்தாலும் மனக்கட்டுப்பாடோடு வாயிறங்க. மனக்கட்டுப்பாடு சொல்லாடி பெரியா அவையா வாய திறக்கிறா?
ஆஹா அவ ஊமிசி. ஆனா கட்டுப்பாடோட இருக்கிற எந்த தவறு செய்ய மாட்டேன்னா என் தங்கச்சி முன்னாடி என்னப்பா என்னதான் சரி பொறுமையா இருந்தாலும் மேல போய் கை வைக்கிறேன். உரி மாதிரி தான் கை வைக்கிற கம்னு சொல்ல முடியணும். என்னப்பா உரிமை இதுல? உன்ன நீ ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு போயிடு. சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்களா பாக்கலையா? அதை பார்த்துதான் நான் அவ்வளவு கொதிச்சு போய் வந்தேன். அதான் உரிமையாகி போச்சு அவங்களுக்கு. முன்னிலே திரும்ப நடக்கணும். அண்ணா அறியாத வயசுல தெரியாத செஞ்சுட்டுனா அதை செய்வேன்மா செய்வேன். எவ்வளவு புத்திமதி சொல்றேன் உனக்கு. இதுவே உன் மண்டைக்கு ஏறலையா? நான் என்னதான் சொல்றது? சரி விடுங்க. ஒன்று நான் வாழ்ந்தாலும் அவளோட தான், அவ வாழ்ந்த என்னோட தான். நாங்க இருவரும் முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? சின்ன வயசுல சின்னவனா இருந்தாலும் உன் முன்னிட்டு திரும்ப நடக்கணும். சரி இருவரும் நினைக்கிறோம். ஒன்று சேர்ந்த உள்ளங்களை வாழ வைப்பதே தமிழ் பண்பாடு. ஆகையினால் ஒரு நல்ல அதனால தினமும் நீ காலேஜ் போயிட்டு வாண்டுறாங்க. அப்படியா? அது மட்டும் கிடையாது, நல்ல ஒரு நாளா பார்த்து உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். அது வரைக்கும் படவ ராசுகள் ஒண்ணு விட மாட்டேன். வியாபாரத்துக்கு போகலாம். வியாபாரத்துக்கு பிறகு போகலாம். உனக்கு ஒரு முக்கியமான வேலை காத்திருக்கு. எனக்கு நம்ம இருவருக்குமே என்ன வேலை தெரியுமா? என்னுடைய வைரக்கோட்டை நட்டு வந்து நீங்க நாட்டில் ஆகிவிட்டோம். ஆமா. அதனால என் தங்கி என்ன ஆனால் என் அண்ணன் என்ன ஆனாலும் எனக்கு தெரியல. என் தங்கி பாக்கணும் போல இருக்கு. என்ன நாட்டுக்கு போயிட்டு வரலாமா? என்னையா சொல்ற? உன்னையும் உன் நாட்டுல இருந்து அடிச்சு துரத்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப உன் நாட்டுக்கு போலான்னு சொல்றியே. இப்படி நீ உன் நாட்டுக்கு போனா உன்னை உயிரோடு விடுவாங்களா? ஓஹோ, இந்த உருவத்துல போனா என்ன விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இந்த உருவத்தை ஏன் போறோம்? வேற எப்படியா? மாறு வேடம். முகமுடி எடுத்து செல்றோம். முகமுடி. சரி சரி போயிட்டு என்னது நடக்குது பார்த்து வரலாம். போயிட்டு வரேன். பத்திரமா இரு. சரிங்க. வேற எங்கன்னா நோஞ்சிட்டு போறேன். நாட்டு மக்களின் அனைத்து குறைகளும் தீர்த்துவிட்டு இப்போ சற்று ஓய்வெடுக்க வேண்டும். யாருப்பா நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? பொம்பளை ஆம்பளையாடா இது? யார் நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? இவ யார் பாய்வா பாவாடை கட்டின வந்துட்டுக்கிறா? யார் நீ? உனக்கு என்ன குறை? எதுக்காக வந்திருக்க? டேய் என்னடா நீ என்ன குளத்துல வந்திருக்க? என்னடா இது? எங்க எதுக்காக வந்திருக்கீன்னு கேட்டேன். யாரு நாங்க யாருன்னு தெரியல. நாங்க தான் குடிமக்கள். குடிமக்களா? நான் பெருங்குடி, அவன் சிறுங்குடி. அவன் மதியானம் குடி. ஆமா. நாடு நல்லா இருக்கணும்னு தான் நாட்டு மக்களுக்கு மன்னரா இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியே குடிக்கிறீங்களே, தப்புன்னு தெரியாது. சொல்றேன், நாங்க ஏழை குடிமக்கள். தயவுசெய்து நீ சொல்லாத அந்த ஒரு வார்த்தை மாட்டோம். ஏண்டா காலங்காட்டி பிள்ளைகள் எந்த சரக்கு கேள்றா? நானா சொல்றாலே நீ தான். என் பையில 2 கோட்டு இருக்கிறான். ஒன்னும் இல்லமா சொல்றேன். நான் 10 ஏக்கரா கரும்பு போட்டேன். சரி. ஆமாங்க, 10 ஏக்கரா கரும்பு போட்ட மாதிரியா மொத்தம் எறும்பு துண்டு. 10 ஏக்கராவுமாடா எறும்பு துண்டுடுச்சு? ஆமா. 10 ஏக்கரா நீ ஏழை குடிமக்கள? ஆமா. என்ன பாவி, 10 ஏக்கரா எறும்பு துண்டு போச்சா? அதனால என்ன பண்ணோம்? இந்த காட்டுல இருக்கிற கரண்டி, மிருதங்கம், சீரகம் எல்லாம் வை. கரண்டி, மிருதங்கம், சீரகம், கரண்டி, மிருதங்கம், சீரகம் சொல்லிங்கடா. போகுது. புது பாருக்கு அப்பா என்ன போற? எஜமா, நான் 5 ஏக்கரா வாழை வச்சேன். அது என்ன நீ போய் வச்சா? வாழை வச்சா? வாழை வைக்கலீங்க, வாழை கண்ணு வச்சேன். வாழை கண்ணு வச்ச? காட்டுல வச்சு பார்த்தா மிருகம் எல்லாம்
என் பையில நாசம் வந்து நீதான் வேட்டைக்கு வரணும். வேட்டைக்கு வரணுமா? சரி ஒரு புறமா நில்லு. அப்பா உனக்கு என்ன பாக்குற? ஐயா நான் காக்கா நீ கலகா நாத்து விட்டு வச்சேன். டேய் உலகத்துல எத்தனையோ சம்சாரி பாத்துக்கிறேன்டா. இந்த கலகா நாத்து விட்டு சம்சாரி முதல்ல தான் அப்பதானே பாக்குறேன். என்னடா ஒரு கேள்ல ஒரு பக்கமா கலகா போட்டு இருந்தேன். அந்த கேள்ல இன்னொரு பக்கம் நாத்து விட்டு வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் எடுத்து கலகா நாத்து விட்டு. தனித்தனியே சொல்லாம சேர்த்து சொல்லிட்டேன். ஆமா காட்டு பண்ணி வந்து என்ன பண்ணணும் இப்போ? வேட்டைக்கு போகணும். எதுமே மோந்து பாரு நாத்து. டேய் இல்லையா எங்க வந்து பாக்குறேன். கட்டின வந்துக்கிட்டே பாவாடா தூக்கி காமிக்கிறேன். டேய் ஆனா மாமா தாலியா இருக்கலாம். ஏடா கீச்சா? ஐயோ ஒரே மூத்தர நாத்தடி சரியோ. எங்க ஆயா விட்டான். உங்கயாவதா நீ இவன் கட்டி வந்தா? அப்பதான் பாசமா வச்சுக்கோ அப்பா. டேய் போய் திண்டு புறப்படணும் வேட்டை. போலாமா? பாருங்க மேலே ஒரு மிருகம் பறந்தும்போது எங்கன்னா மிருகம் மேல போக பாவி. அது பரவடா பாவி. அப்படியே கண்ணு அது ஏய் மிருகத்தாட்டு டேய் மிருகெல்லாம் வேட்டையாடணும். நீ நேரத்தை பாத்து கிடப்பீங்க. டேய் உடனே சென்று வேட்டையாடணும். எப்படி தர பண்ண? இவன் மட்டும் நான் 3 பேருக்கு முன்னாடி வந்து எதுக்கு என்னடா பண்ணீங்கடா? ஏய் பெரிய மிருகத்தை அமுக்குன பாரு. அடா பாய் பெரிய மிருகத்தை அமிக்கியா? சைலே ஒரு 90 கீதா போறான். சாப்பிட்டு படுறேன். ஏண்டா பெரிய மிருகம் நான் சிங்கம் அதை விட பெருசு. புலி அதை விட கரடி அதை விட பெருசு. யானை அதை விட பெருசு. சிறுத்தை அதை விட பெருசு. காண்டாமிருகம் அதை விட பெருசு. நீரானே அதை விட பெருசு. வேற என்னடா பாக்கிட்ட? சித்தெரும்பு. ஏய் சித்தெரும்புடா மிருகம். சித்தெரும்பு. ஓட்ட கேவலமா நினைக்காதீங்க. ஏன்டா நம்மள ஒரு மிருகம் தட்டின வரும். டேய் மிருகத்தை தட்டின அந்த மிருகத்தை குறி வச்சுக்கோ. சரி அந்த நேரம் சித்தெரும்பு காலை பிடிச்சி கடிச்சு கட்டி வச்சுக்கோ. என்ன பண்ணனும்? குறி தவிடு மிருகம் ஓடும். அந்த ஓச்சல அது. டேய் போய் பின்ன என்ன எடுத்து வைக்க முடியும்? ஏந்து பாரு. நான் வேட்டைக்கு போறேன். மிருகத்தை வேட்டையாட என்ன நடந்தது? வருங்கால ரோஹித் சர்மா மிக சிறந்த பேட்ஸ்மேன். நீ யாரு? அடப்பா விராட் கோலி பெங்களூர் அணியின் முன்னாள் கேப்டன். நீ ஒரு பேட்ஸ்மேன். 18 வருஷமா ஒரே டீம்ல இருக்க. 18 வருஷமா ஒரே டீம்ல கப்பம் கட்டிடுற. பாவாடை கேப்டனா? இவன் பேர் என்னடா? பாவாடை கேப்டன். பாவாடை கேப்டன். மாய்